வணக்கம். கொரோனா உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதிலிருந்து எப்படி மீள்வது, கொரோனா வைரஸோடு எப்படி வாழ்வது என்று உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று கொரோனாவுக்கான மருந்து, தடுப்பூசி. அதிலிருந்து எப்படி வராமல் தற்காத்து கொள்வது என்பதற்கான மருந்து. உலகத்தின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள், உலகத்தின் தலைசிறந்த விஞ்ஞானிகள் தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் முனைப்பான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம், ICMR என்று சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகம் என்று இந்தியாவின் பல்வேறு அமைப்புகள், உலகத்தின் பல்வேறு விஞ்ஞானிகள் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஒற்றை கேள்விக்கு விடை தேடி கொண்டிருக்கிறார்கள். உலகமே என்றைக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட போகிறது என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தாலும் ஏராளமான அறிவியல் முயற்சிகள் வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு கண்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் எப்போது தடுப்பூசி வரும்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படுமா அல்லது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கண்டுபிடிக்கப்படுமா? WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவியல் தலைமை விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த, சென்னையைச் சேர்ந்த சௌமியா சுவாமிநாதன் 6 முதல் 9 மாத காலம் இந்த பரிசோதனைகளுக்கே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். விரைந்து மருந்து கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு விஞ்ஞான உலகம் தள்ளப்பட்டிருக்கிறதா? நாம் அவசரம் இதில் காட்டியாக வேண்டுமா? இப்படி உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மருந்து என்பது கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் கைகளில் தருவதற்கு என்னென்ன நடைமுறைகளை உலகம் பின்பற்ற வேண்டும்? வளர்ந்த நவீன அறிவியல் உலகம் எதையெல்லாம் பின்பற்றும் என்று நாம் விவாதிக்க வேண்டும். நம்மோடு இந்த அமர்வில் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் திரு சுந்தரராமன் அவர்கள், ஓய்வு பெற்ற ICMR அமைப்பில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி டாக்டர் திரு மாரியப்பன் அவர்கள், மருத்துவர் திரு அஸ்வின் அவர்கள், கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு பணிக்கு திரும்பி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு மணிகண்டன் அவர்கள். வணக்கம். நான் திரு மாரியப்பன் அவர்களிருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். திரு மாரியப்பன், உலகத்தின் எதிர்பார்ப்பை எந்த நாடு முதலில் பூர்த்தி செய்யும் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்தியாவில் ICMR இந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதற்கு பிறகான ஒரு விளக்கம்னு ஒரு புதிய சர்ச்சை போயிட்டுருக்கு. மருந்து கண்டுபிடிக்கிறதுல முனைப்பு காட்டணுமா, வேகம் காட்டணுமா? இப்போ எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? நன்றி. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது நமது நாட்டில் முதன்மையான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இதனுடன் உள்ள பல்வேறு ஸ்தாபனங்களில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்ற நிறுவனமானது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த வைரஸ் நோய்களை குறித்து ஆராய்ந்து அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கண்டுபிடித்தம் வெவ்வேறு விதமான பப்ளிகேஷன் என்று சொல்வார்கள், ஜேர்னல்களிலே தங்களுடைய கண்டுபிடித்தங்களை பப்ளிஷ் செய்கிறாங்க. இந்த NIV என்ற ஸ்தாபனம் பூனேயில் இருக்குது. இது மாதிரி பல்வேறு ஸ்தாபனங்கள் ICMRகளை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பூனேயில் இருக்கக்கூடிய NIV ஸ்தாபனமானது முதலாக இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த COVID-19 அதில் இண்டிஜினஸ் என்று சொல்லக்கூடிய இண்டிஜினஸ் ஸ்ட்ரெயினில் அவங்க என்ன பண்ணாங்க, இது ஒரு நல்ல ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெயினை ஐசோலேட் பண்ணி, இந்த ஐசோலேட் பண்ண ஸ்ட்ரெயினை யார் கூட கொலாபரேட் பண்ணி இதை செய்தால் நல்லதொரு தடுப்பு மருந்து நமக்கு கிடைக்கும் என்று ஆராய்ந்து அவர்கள் ICMRின் தலைமை வைக்கின்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து, அது மட்டுமல்லாது ICMRில் வெவ்வேறு எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஆலோசகர்கள் என்று சொல்வார்கள், சயின்டிஃபிக் அட்வைசரி கமிட்டியினுடைய பொறுப்புகளுடன் இணைந்து அவர்கள் தேர்வு செய்த நமது இந்திய நாட்டில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் இன்டர்நேஷனல் லிமிடெட், அப்போ பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெடுடன் இணைந்து ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அவர்களும் NIV என்ற ICMR யூனிட்டும் பாரத் பயோடெக் என்ற யூனிட்டும் ஒரு புரோட்டோகால் தயார் பண்றாங்க. அந்த புரோட்டோகால்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட்டிலேயே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் என்ற நிறுவனமானது அவர்களிடம் உள்ள கட்டமைப்பில் அவர்கள் ஏற்கனவே
16 விதமான வேக்சின் என்று சொல்லக்கூடிய தடுப்பு மருந்துகளுக்கு அவங்க உரிமையாளர்கள். உதாரணமாக ஜிக்கா என்ற கொசுவின் மூலம் பரவக்கூடிய நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிக்கன் குனியாவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோட்டா வைரஸு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான வைரஸுக்கு அவங்கள்ட்ட தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாலும் ஒரு சிறந்த ஸ்தாபனம் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட உள்ள கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தனியார் நிறுவனம் ஒன்றோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொலாபரேஷன் சொல்றீங்க. இப்போ ஒரு விவாத புள்ளியாக இருக்கிறது வந்து உலகம் முழுக்க இதற்கான முயற்சி இருக்கு. ஆகஸ்ட் 15 அப்படின்னு ஒரு டெட்லைன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு கிளினிக்கல் ட்ரையல், அது பரிசோதனை முயற்சியில கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற முடிவுகளை அன்னைக்கு வெளியிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பதட்டத்துல உலகம் இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டி எல்லாருக்கும் இருக்கு. எனவே வேகப்படுத்துறது அப்படின்றது தப்புன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இல்ல அவசரம் காட்டலாம், ஆனா டெட்லைன் வச்சு கெடு விதிச்சு இந்த அணுகக்கூடாது சொல்ல வர. அதாவது அவங்க வந்து டெட்லைன் எல்லாம் வச்சு அணுகவே இல்லை. அதாவது பப்ளிக் ஹெல்த் யூஸுக்கு 15ஆம் தேதி அது உபயோகத்துக்கு வரும் என்று பத்திரிகை வாயிலாக, மீடியா வாயிலாக அறியப்பெற்ற ஒரு உண்மை. ஆனா அந்த தேதிக்குள்ள அவங்கள டிஃபரண்ட் ஃபேசஸ் ஆஃப் வேக்சினேஷன் ட்ரையல் இருக்கு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. அதை ஏன் அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அதுல வந்துட்டு முக்கியமா அந்த ஃபேஸ்ல உள்ள பகுதிகளை சொல்றேன், ஒரு நிமிஷம் நின்று கேளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்றாங்க ஐயா. அந்த அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 100% சக்சஸ்ஃபுல் கிடைக்குது. அப்போ ஒரு ஆங்ஸைட்டியில் அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணும்போது அடுத்த ஃபேஸ்ன்னு சொல்ல போனா அடுத்து கிளினிக், இது வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்லுவாங்க, அனிமல்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறது. அதுக்கடுத்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்று சொல்லும்போது அதுக்கு குறிப்பிட்ட ஸ்தலங்களை அவங்க இடங்களை அவங்க தேர்வு செய்யணும். அப்படி முனைப்பாக தேர்வு செய்யும் போது அப்போ 12 இடங்களை அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். அந்த 12 இடங்களையும் தேர்வு செய்து அதை எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்ரூவல் வாங்கி இதை வந்து எவ்வளவு அதாவது அந்த ஹியூமன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல, அதுல நல்ல சக்சஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 15ஆம் தேதிக்குள்ள அந்த ஃபேஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் என்ன பண்ணிட்டாங்க, பத்திரிகை வாயிலாக பப்ளிக் ஹெல்த், அப்படி பப்ளிக் ஹெல்த்துக்கு பப்ளிக் யூஸுக்கு வந்துருங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு வகையில இந்த பாரத் பயோடெக் நல்ல ஒரு தடுப்பு மருந்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. இந்த கோவேக்சின்ங்கிற அந்த தடுப்பு மருந்து அவசியம் நம்ம நாட்டுக்கு தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பிளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா, இண்டிஜினஸ் COVID-19 இருந்து அவங்க ஐசோலேட் பண்ணி கொடுத்து அனிமல்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணியாச்சு. அனிமல் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரீ கிளினிக்கல் முடிஞ்சு கிளினிக்கலுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் சைட்ஸ் பண்ணிட்டாங்க. செலக்ஷன் ஆஃப் சைட்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்கு ஐசிஎம்ஆர் வந்து சம்மதம் வாங்குறதுக்கு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டில வைக்க தாமதப்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுக்கு பதில் சீக்கிரம் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ப்ராசஸ் பண்ணி ஜூலை 7th ஸ்டார்ட் பண்ணுங்க. 12 இடத்துல சைமல்டேனியஸா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கிடைக்கும். அதுல நோய்வாய்ப்பட்டவங்க, பிளாசிபோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் சாம்பிள் சைஸ்ல நீங்க ஆரம்பிச்சு செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பர்டிகுலர் ஃபேஸ் வேணும்னா இந்த 41 நாளைக்குள்ள முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தவிர்த்து அடுத்து ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இருக்கு. அந்த ஃபேஸ் 3ன்றது என்னது, கடைசியில் வெரி வெரி லார்ஜ் ஸ்கேலில் உள்ள கம்யூனிட்டிக்கு டெஸ்ட் பண்ணி அதைத்தான் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அந்த காலவரை என்று நாம் அவர்கள் நிர்ணயித்தது வந்துட்டு அது வந்துட்டு அது அவருக்கு தான் கேட்கணும். அதாவது அவங்க எதுக்காக அதை சொன்னாங்கன்றது மீடியாவுக்கு எப்படி அது கிடைச்சது, மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கிற அந்த விவரம் எனக்கு தெரியாது. ஆனா இதுல இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ங்கிறது டிஃபரண்ட் ஃபேஸஸ் உள்ளது, டிஃபரண்ட். நான் திரு சுந்தரராமன் அவர்களுடைய கருத்தை கேட்கணும். திரு சுந்தரராமன், 12 ஸ்தலங்கள் அது அவசரப்படுறது வேற, விரைந்து வினையாற்றுவது அப்படின்றது வேற. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் சொல்லலாம். ஹரீடா ஒன்ன செய்யறது, இன்னொன்னு எக்ஸ்பெடைட் பண்றது. இப்போ ஒரு பாஸ்போர்ட்டை வேகமா வாங்குறது அல்லது ரயில் டிக்கெட்டை வேகமா வாங்குறதுக்கு தத்கல் முறை அப்படின்னு ஒன்று பின்பற்றுறது மாதிரி ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுலையும் ஃபாஸ்ட் ட்ராக்கிங், அந்த ட்ரையல் ப்ராசஸை ஃபாஸ்ட் ட்ராக்கிங் பண்ணுறோம்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய டேஞ்சராக போயிடும்னு இன்னொரு தரப்பு விஞ்ஞானிகள் அதற்கு விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அது அவசரம் இதில் காட்டக்கூடாது, நிதானம் வேணும், பின்விளைவுகள் என்னன்னு பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஐசிஎம்ஆர் பிறகு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு, நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் புரிதல் என்ன, மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன போயிட்டு இருக்கு? ஸோ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, முதல்
நான் சொல்ல வேண்டியது பாரத் பயோடெக் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்கள் வேலையை இன்னைக்கு அகில இந்திய அறிவியல் இயக்கங்கள், மக்கள் அறிவியல் இயக்கங்கள், தமிழ்நாடு அறிவியல் இயக்கங்கள்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னதுன்னா, இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க, நீங்கள் அதை ட்ரிவியலைஸ் பண்ணுறீங்க. நம்ம சயின்டிஃபிக் ரெப்புடேஷன் கிரெடிபிலிட்டிக்கு உலகத்திலேயே ஒரு சவாலாக போயிடும் இந்த ஆகஸ்ட் 15 போன்ற அனௌன்ஸ்மெண்ட்டு. இது ஏதோ இந்த கொரோனல் மாதிரி ஆக்கிடுறீங்க, அதுதான் ஒரு ஷாம் ட்ரையலு, அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டில் ஒரு மிக சிறந்த சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய நாடு. ஏன் இது சொல்கிறோம்? ஜூன் 3 தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரையலுக்கே பர்மிஷன் வருது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரையல் முடிஞ்சு சக்ஸஸ் ஆன பிறகு தான் ஃபேஸ் 3 ட்ரையல். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரையலே ஆகஸ்ட் 15க்குள்ளே முடிக்கிறது மிகவும் கடினமானது, கிட்டத்தட்ட முடியாதது. அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லேருந்து 3ல் 33% தான் சக்ஸஸ் ஆகும். உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாரத் பயோடெக் மேலே ஒரு ஷேம் இல்லை, அதுதான் அந்த மாதிரி துறையோட குணம். அது பலது நீங்கள் முயற்சி செய்யணும், திருப்பி போய் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கலாம், திருப்பி அதை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம். இதெல்லாம் விஞ்ஞானத்தில் ஒரு ப்ராசஸ். நம்ம சீரியஸ் சயின்டிஸ்ட்டு சீரியஸ் ஒர்க் நடக்கிறது. அதை 15ஆம் தேதின்னு ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவோ ஒரு குறுகிய பப்ளிசிட்டி நோக்கத்துக்காகவோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்புறம் 15க்கு வரலன்னு ஒன்று அந்த சயின்டிஸ்ட் இவ்வளோ நல்ல வேலை செய்ததை ஒரு கிரெடிபிலிட்டியை கேள்விக்குரிய ஆக்கிறதுல என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 சக்ஸஸ் ஆச்சுன்னா அதில் 30,000 பேர், கிட்டத்தட்ட WHO எஸ்டிமேட்டில் 20,000-30,000 பேரில் ட்ரையல் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். சௌமியா சுவாமிநாதன் 9 மாதம் சொல்லுறதுங்கிறது கூட ஆப்டிமிஸ்டிக். அது சேஃப்டியும் ஒரு பெரிய இஷ்யூ, எஃபிகசியே பெரிய இஷ்யூ. நீங்கள் அது நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு கொடுக்க போகிறீங்க, அந்த நோய் வராதது இதனால தான் நிரூபிக்கணும், அதுக்கு நேரமாகும். அது ஒரு வருஷம் பிறகு வந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது ஏதோ ஆகஸ்ட் 15ல் எதுக்காக சொல்கிறாங்க? தேவையில்லாத அனௌன்ஸ்மெண்ட்டு, தவறான அனௌன்ஸ்மெண்ட்டு, தேவையில்லை. இது மட்டும் இல்லை, ஹைட்ராக்சி குளோரோக்வின்லேயும் அப்படி தான். இது எல்லாருக்கும் கொடுக்கலாம், ப்ரொடெக்ஷனுக்கு கொடுக்கலாம், இல்லை அதுக்கு WHO ட்ரையல் இப்போ நேத்திக்கு வந்த ட்ரையலில் அதுக்கான எஃபெக்ட் இல்லை. இதே மாதிரி ஃபாவிபிரவிர்னு இன்னொரு மாத்திரை, அந்த மாத்திரையும் தேவையில்லாமல் அவசரப்பட்டு அதுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்துடுறது. கொரோனில், இந்த மாதிரி பல்வேறு இந்தியன் சயின்டிஸ்ட் உலகத்தில் பெஸ்ட் சயின்டிஸ்டில் நம்ம எண்ணணும். அப்போது இந்த மாதிரி செய்யறது நம்ம சயின்டிஃபிக் உலகத்தில் இருக்கிற கிரெடிபிலிட்டியை சீரியஸாக அண்டர்மைன் பண்ணும். நம்ம சயின்ஸ்க்கு இது நல்லதில்லை. நம்ம பப்ளிக் ஹெல்த் அடுத்தது. பப்ளிக் ஹெல்த்தில் ஒரு விதத்தில் நான் என்னென்னா, இந்த பாரத் பயோடெக் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியாது. அது இவர் என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் ஆகஸ்ட் 15 அவங்க அதை இறக்க முடியாது, கூடாது, செய்யவும் மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சயின்டிஸ்ட் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பட் பப்ளிக் ஹெல்த் அதனால ஒரு அளவு சயின்டிஸ்ட் பாதுகாத்துடலாம். ஆனால் எது பாதுகாக்க முடியாது? இந்த உலகத்திலேயே நம்ம ஃபார்மசி ஆஃப் த தேர்ட் வேர்ல்டுன்னு ஒரு பேர் வாங்கியிருக்கோம். ஒரு குவாலிட்டி ட்ரக்ஸு எங்கே போனாலும் குறைந்த விலையில் நம்ம விற்பனை செய்கிறோம், உண்டாக்குறோம் அப்படிங்கிற அதெல்லாம் கிரெடிபிலிட்டியில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில். ஸோ நம்ம இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. இந்த இது எல்லாம் கோளாறு வருது, இந்த பப்ளிசிட்டியும் பிஆரும் வர்றதுனால தான். இல்லைன்னா நல்லா தான் பல ஒர்க்கு நடக்கிறது, கண்ட்ரோல்லையும் நல்ல ஒர்க்கு நடக்கிறது, இதுலேயும் நடக்கிறது. திடீர்னு அது ஏதோ ஒரு அரசியல் திருப்பத்தினால நம்ம செய்ததை அண்டர்மைன் பண்ணிடுறது, அதுதான் எனக்கு கவலை. பட் சயின்டிஃபிக் ஒர்க்கு நல்ல ஒர்க். அது அரசியல் 1 வருஷம் எடுத்துக்கோங்கிறது என்னோட ஒரு ஒரு ஜெனரஸ் எஸ்டிமேட்டு. 9 மாதத்தும் 1 வருஷத்துக்குள்ளே வந்ததுன்னா நம்ம ஒரு சக்ஸஸ், ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு ஒரு சக்ஸஸாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்துருச்சுன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணால் உலகத்தில் நம்ம கிரெடிபிலிட்டிக்கு ஒரு சீரியஸாக டேமேஜ் பண்ணும். நான் திரு அஸ்வின்கிட்ட கேட்கணும், ஒரு விஞ்ஞானிகள் பலதரப்பட்ட முயற்சிகளை செய்கிறாங்க. சார் சொன்னது மாதிரி, திரு சுந்தரராமன் சொன்னது மாதிரி, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட 3ஆம் உலக நாடுகளுக்கு மிக மலிவான விலையில் உயிர்காக்கும் மருந்துகள், குறிப்பாக HIV-க்கான மருந்துகளை இந்தியா தான் சப்ளை பண்ணுச்சு.
ஒரு ஜென்ரிக் பேட்டன்ட் அப்படின்ற முறையில் மிக மலிவான விலையில் அந்த மக்களை உயிர் காக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அமெரிக்கா தயாரித்த மருந்தோட விலையை ஒப்பிடுறப்போ பல மடங்கு குறைவான விலையில் கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றின ஒரு பெருமை இந்திய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. இப்போது ஒரு முனைப்பான முயற்சிகள் இருந்தாலும் தடுப்பூசி வர்றது அப்படின்றது தாமதமாகிட்டே இருக்கிறது மாதிரி இருக்குது. திரு சுந்தரராமன் சொல்கிறார் ஓராண்டு ஆகக்கூடும் அப்படிங்கிறார். என்ன இதில் சவால்கள் இருக்குது? இந்த ப்ராசஸை எக்ஸ்பெடைட் பண்ணுறது அப்படின்ற ஒன்று எந்த அளவுக்கு நன்மையை தரும்? இதுக்கு வேற மாற்று பார்வைகள் இருக்கா? அதாவது எல்லாருமே கொரோனாக்கு மருந்து ஏதாவது கிடைக்குமா, இல்லாட்டி ஏதாவது வேக்சின் கிடைக்குமா, இது ரெண்டு மூலயமா தான் இந்த கொரோனால இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன். லட்சக்கணக்கான பேர், எஸ்பெஷலி இந்தியா போல ஒரு நாடு, லட்சக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஏசிம்டமேட்டிக் கேசஸ் அப்படின்னு பார்த்தாலே 80% சொல்றாங்க. அதாவது நம்ம டெஸ்ட் பண்றது 20% தான், ஆனா ஏசிம்டமேட்டிக் 80%. அதாவது இப்போ இந்தியா 7 லட்சம் கேசஸ்க்கு மேல நோக்கி போயிட்டு இருக்கு. அது 20% என்றால் அப்ப 80% ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். அதனால கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏசிம்டமேட்டிக்காவோ இல்ல சிம்டமேட்டிக்காவோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு தடுப்பூசி. அந்த ஒரு தடுப்பூசி மருந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது? அதாவது ஒரு கொரோனா வைரஸை எடுத்து உங்க உடம்புல கம்மியான அளவுல செலுத்துறீங்க, அது உங்களுக்கு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்றத பாக்குறோம். அப்படி இல்லைன்னா அதுல இருந்து ஒரு வைரல் பார்ட்டிக்கல் எடுக்கிறோம், அந்த வைரல் பார்ட்டிக்கல் உங்க உடம்புல செலுத்தி உங்க உடம்புல அந்த வைரஸுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகுதா அப்படின்றத பாக்குறோம். அப்படி இல்லைன்னா அந்த வைரஸை சாவடிச்சு அதோட பொருட்கள் உங்க உடம்புல செலுத்துறதுனால உங்களுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுதா, நீங்க அதுக்கு எதிர்ப்பு சக்தியை ப்ரொடியூஸ் பண்றீங்களா? இதுதான் பேசிக்கலா ஒரு வேக்சின்ஸோட பிரின்சிபல். இப்ப இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி கட்டாயம் அதை ஒரு நாள்லயோ இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ லட்சக்கணக்கான மக்கள் மேல செலுத்த முடியாது. ஏன்னு கேட்டா நீங்க ரெண்டு விதத்துல இது ரியாக்ட் ஆகலாம். ஒண்ணு, அது போய் எதிர்ப்பு சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணோம், அது சக்சஸ். இன்னொன்னு, அது போய் வியாதியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாத்திரம் இல்லாம மக்கள் இது செலுத்தின அத்தனை மக்களும் உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இத்தனை லட்சம் மக்களை பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா இது ஓவர் நைட்ல நடக்காது. அதாவது இப்ப 1500 இருந்து 2000 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வர டேட்டா எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அந்த வேக்சினை எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம், இல்லாட்டி அதுல என்ன விதமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கே ஒரு 3 இருந்து 6 மாதம். அதனால இது 15ஆம் தேதி வருகிறது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், எஸ்பெஷலி ஊடகங்களோ இல்லாட்டி பாத்தீங்கன்னா அந்த ஐசிஎம்ஆர் இது சரியான விதத்தில் புரியுற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணல அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேஃப்டி எஃபிகசின்னு பார்க்கணும். இது மாத்திரம் இல்லாமல் இப்ப இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால 15ஆம் தேதிக்குள்ள வர வேண்டும், 30ஆம் தேதிக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சயின்டிஸ்டுகள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இத நம்ம புஷ் பண்றோம் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய பிளண்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இத்தனை லட்சம் மக்கள் நம்ம பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றோம், இத்தனை கோடி வேக்சின் டோசஸ் நமக்கு தேவைப்படுகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாரத் பயோடெக் எஸ்பெஷலி நம்ம ஊரில் தயாரிக்கப்பட்ட வேக்சினை பொறுத்துக்கிறதுல நமக்கு மிகுந்த பெருமை. இதை கண்டுபிடித்து விட்டோம்னா உலகமே நம்மள பாராட்டும், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம இத கண்டுபிடிச்சு உண்மையாவே வேலை செய்யற மாதிரி ஒரு வேக்சின் நம்ம கொடுக்கணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேக்சின்றது கொடுத்து அதில் மற்றவர்கள் குறை கூறும்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம இது கொரோனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் இமீடியட்டா அப்ரூவல் கொடுக்குறாங்க. சோ இந்த டேட்டாவை ரிவ்யூ பண்றதுக்கே டைம் ஆகும். இப்போ ஒரு ட்ரையல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா phase 1, அதில் ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரியான மருந்து, அது எப்படி செலுத்தணும். அப்புறம் phase 2, அது பாத்தீங்கன்னா மிருகங்களையோ இல்ல விலங்குகளையோ செலுத்தினா என்ன மாதிரியான ஆபத்து வரும். அப்புறம் phase 3 ஒரு 100 பேரோ ஒரு 1000 பேரோ வச்சு ட்ரையல் பண்ணணும். அப்புறம் phase 4, அப்பதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இது போய் சேரும். இது மாத்திரம் இல்லாமல் இந்த வேக்சின் அவைலபிலிட்டி வந்தாலும்
ஒரே 6 மாசத்துல கண்டுபிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறவர்களுக்கு தான் முதல்ல இந்த டோஸ் போய் சேரும். அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும். இத்தனை நம்பர் ஆஃப் வேக்சின் டோசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து மக்களுக்கு கொடுக்க போகுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலமா, இல்லாட்டி அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியுமா அப்படின்றத அடுத்த சுற்றுல பேச வேண்டிய அம்சம். நான் மீண்டும் திரு மாரியப்பன் அவர்கள்ட்டே கேட்கணும். திரு மாரியப்பன், இதுல அவசரப்பட்டா, அதாவது முறையான ஆராய்ச்சி, போதுமான பரிசோதனைகள் இதெல்லாம் பண்ணி எல்லா விளைவுகளையும் அறிஞ்சு இது நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு வேக்சினை கொடுத்துட்டோம்னா உலகமே நம்மை பாராட்டும். அதே நேரத்தில் அவசரப்பட்டு அள்ளித்தளித்த கோலத்தில் ஏதானும் செஞ்சோம்னா அது மிகப்பெரிய பிளண்டராக போயிடும். இது தேவையற்ற அவசரம் இதில் காட்டப்படுதோ அப்படின்னு திரு அஸ்வின் அச்சம் தெரிவிக்கிறார். நன்றி. திரு அஸ்வின் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு ஃபேஸுக்குரிய குறிப்பிட்ட காலவரைகள் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் அவர்கள் தயாரித்துள்ள புரோட்டோகால் என்று சொல்லப்படுவதில் சைமல்டேனியஸா 2 ஃபேஸையும் செய்யலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புரோட்டோகாலில் கூறியிருக்கக்கூடிய காலவரையானது அஸ்வின் சார் சொன்னது போலையும் சுந்தர்ராமன் சார் சொன்னது போலையும் ஒரு குறிப்பிட்ட காலவரைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 15 ஆகஸ்ட் 15ங்கிறத வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தேதியை எவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்பதை கேள்வி கேட்பதை விட இந்த ஃபேஸ்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் நிச்சயமாக பாரத் பயோடெக் போன்ற நிறுவனங்கள் ஒரு நல்ல வேக்சினை கொடுப்பதற்கு ஆதாரப்பூர்வமாக முன் அனுபவம் அவருக்கு உண்டு. அவர்களுக்கு அதற்கான முனைப்பில் அவர்கள் அந்த தேதியை அறிவித்திருக்கலாம். இல்லை, இது சம்பந்தப்பட்ட அந்த புரோட்டோகால்ஸ் நம்ம விவாதிக்கிற நம்ம யாருக்கும் தெரியாது. ஆகவே கட்டாயமாக இது சில காலதாமதங்கள் ஆவதற்கான சாத்தியங்கள் உண்டே தவிர இந்த ஃபேஸ் 1 ரிசல்ட் ஹியூமனுக்கான இந்த ஸ்மால் சாம்பிள்ஸ்ல கொடுக்கும் போதே பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைச்சா இது ஒரு நல்ல ஒரு தருணம். அதை நம்ம 15 ஆகஸ்டுக்கு சொல்லலாங்கிற வேகத்தில் கொடுத்துட்டாங்களா, இல்ல இது எதனால் அந்த ஆகஸ்ட் 15 இந்த ஃபேஸ் 1 ட்ரையல் கம்ப்ளீட் ஆகக்கூடிய தேதியா, இல்லை 12 சைட்லையும் சைமல்டேனியஸாக அவங்க செய்ய போகிறாங்களா சாம்பிள் சைஸ் எடுத்து, இதெல்லாம் அந்த புரோட்டோகாலில் கிளீனாக படித்தவங்களுக்கு கட்டாயம் தெரியும். அந்த புரோட்டோகாலில் வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முழுவதுமாக அறிந்தவர்கள் அதை பயணிக்கலாம், அது மேற்கொண்டு சொல்லலாம், கமெண்ட் அடிக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு தெரிந்த வரையில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இந்த 4 ஃபேஸ்ங்கிறது கிளினிக்கல் ட்ரையலுக்கு அவசியம். இப்போ ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் ப்ராமிசிங் ஆனது அதுக்கே நம்ம அவங்களெல்லாம் பாராட்டணும். பாரத் பயோடெக் NIV சயின்டிஸ்ட்டை பாராட்டணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இப்போ செலெக்ஷன் சைட்ஸ் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் செய்து அதனுடைய இம்பேக்டை அனலைஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட் வேணால் அந்த 15 ஆகஸ்ட்குள்ளே வரலாங்கிறது ஒரு கணிப்பு. அதுவே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்தால் அதுவே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கருத்தாக போய் சேருமே தவிர அன்றைய தினத்திலே பப்ளிக் ஹெல்த் யூஸுக்கோ இல்லை பப்ளிக் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுற பப்ளிக் ஹெல்த் கேர் ஸ்டாஃபுகளுக்கோ கொடுத்து அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த 15 ஆகஸ்டில் வருங்கிறது இது வந்துட்டு ஒரு சந்தேகத்துக்குரிய இடமாக தான் நானும் கருதுறேன். அதே நேரத்தில் இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு ஸ்லோ ட்ராக்னு சொன்னா இல்லைங்களா, அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஸ்லோ ட்ராக்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கிற அந்த கருத்துக்கே போக வேண்டாம். அவங்களுடைய ஆர்வம் என்னவென்றால் கோவிட்னால இன்னைக்கு ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் தான். லட்சக்கணக்கான பேர் சாகுறாங்க. இந்த லட்சக்கணக்கான பேர் சாகும்போது அதாவது உலக அளவில் எவ்வளவோ இந்த பேண்டமிக்ல அதிகமான கூடுதலான டெத்தும் வருது. அதே நேரத்தில் இந்த டெத்தை ப்ரிவென்ஷன் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு தேவையான உபகரணங்கள் சொல்றாங்க, முகக்கவசம், சோசியல் டிஸ்டன்ஸ். அது தவிர வேறு ரூபத்திலையும் கூடுதலாகுதா, எந்தெந்த இடங்களில் கூடுதலாகிறது நம்ம பப்ளிக் ஹெல்த்ல இருந்து தமிழ்நாட்டில் ஆகட்டும் மற்ற மாநிலங்களாகட்டும் உலக அளவில் செய்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு போகும்போது இந்த தடுப்பு மருந்துங்கிறது மிக 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 அவசியம். அதற்கான முனைப்பில் நமது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ICMR உரிய சப்போர்ட் கொடுக்கும். அந்த சப்போர்ட்டை எப்படி கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு கன்க்ளூசிவ் அப்ரூவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அப்ரூவல் ஸ்டேஜ் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு தான் நானும் கருதுறேன். அதனால தான் அவங்களுக்கு அந்த சைட் செலெக்ஷன், அந்த செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸை துரிதப்படுத்துறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லைங்களா, ஜூலை 7th ஸ்டார்ட் பண்ணுங்க, வேகமாக பண்ணுங்கன்னு சொல்லி.
ஆகையினால பப்ளிக் ஹெல்த் யூஸுக்கு வரும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இம்மீடியட்டாக வந்துட்டு ஒரு ஊர்ஜிதமாக சொல்வதற்கான கருத்து இல்லை. அதே நேரம் எல்லா ஃபேஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா, ஹியூமன் ட்ரையல்ஸ் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக இந்த பாரத் பயோடெக்கு ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி, என்ஐவி என்ற ஐசிஎம்ஆருக்கு கிரெடிபிலிட்டி தான், எல்லா அதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. மேற்கொண்டு இதில் வந்துட்டு யாருடைய தகவலின் பேரில் 15th ஆகஸ்ட் என்று பதிவானது என்பது முழுவதுமாக அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த கிளினிக்கல் ட்ரையலில் இந்த சைட் செலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் வெவ்வேறு ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஆண்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், பெண்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், எவ்வளவு டோஸ் ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் கொடுக்கணும், அடுத்த டோஸ் எவ்வளவு செலெக்ஷனில் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் சைமல்டேனியஸாக எடுக்க முடியுமா, கேஸுகள் அதிகமாக உள்ள பகுதியாகிய மும்பை, சென்னை போன்ற பகுதிகள் அதில் அடக்கம் உள்ளதா, இல்லை கேஸுகளே கம்மியாக இருக்கக்கூடிய வட இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், இல்லை அங்கே சிக்கிம் போன்ற அந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய சைட்டு இருக்குதா, அப்போ அவர்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அவங்க அதை கவர் பண்ணி இதனுடைய ரிசல்ட்டை, இந்த டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்களுடைய உபயோகத்துக்கு ஒரு நல்ல வேக்சினாக கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இது ஆக்சுவலாக வி ஷுட் பிலீவ் தட் அவர் குரூப், அவர் டாப் சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வில் கம் அவுட் வித் தி ஒரு ப்ராக்ரெசிவ், என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு தடுப்பு மருந்த வேக்சினை கொண்டு வருவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு. இது மணிகண்டன் கேட்கணும், உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோட திரு மணிகண்டன் இருக்கார். விஞ்ஞானிகள் சந்தேகங்களையும் நம்பிக்கைகளையும் சொல்றாங்க. ஆனா நீங்க மீண்டு வந்தவர், இந்த நோயினுடைய தொடக்க சுற்றுல ரொம்ப 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 ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த நோய்க்கு ஆளாகி, தொற்றுக்கு ஆளாகி, ஒரு சிறந்த மருத்துவத்தின் வழியாகவும் ஒரு மனத்துணிவின் வழியாகவும் நீங்கள் நோயை வென்று வந்திருக்கீங்க. உங்கள் கருத்தாக நீங்கள் எதை பகிர்ந்து விரும்புகிறீங்க மணிகண்டன்? இல்லை, இப்போ வந்து நான் காலகட்டத்தில் நான் மார்ச் டெஸ்ட்டுக்காக போனேன். ஏப்ரல் 2ஆம் தேதி எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. அது வெரி இயர்லி ஸ்டேஜ். அப்போ என் கூட வந்து இருந்தவங்க வெறும் 30 பேர் 40 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருடைய ஒரு பிரதானம் என்னவா இருந்ததுன்னா, இதுக்கு ஒரு மருந்து இல்லையே அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பிரதான பொருளாகவும் பிரதான வருத்தமாகவும் இருந்தது. இப்ப இந்த சூழல்ல வந்து கோவேக்சின் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக தான் நான் பாக்குறேன் இதை. ஏன்னா ஒரு நோயிலிருந்து மீண்டு வந்த நேரத்துல நான் அந்த 21 நாள் உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு ஒரு மனவேதனைகள், அது நமக்கு மட்டும் இல்லாத ஒரு மனவேதனை, இது குடும்பத்தை சுற்றியும் ஊரை சுற்றியும் கிராமங்கள்ல வந்து இது ரொம்ப ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது. ஸோ இது என்னோட உடலுக்கு மட்டும் இல்லை, இது பல லட்சம் பேர், பல கோடி பேர் உலகம் பூரா அதை அனுபவிக்கிற சூழல்ல வந்து ஒரு மருந்துங்கிறது இதுக்கு மிக அவசியமான ஒன்று. இதில் மாற்று கருத்து இல்லை. இதுல 100க்கும் அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்து இதுல இருக்கிற இடத்துல ஒரு 11 பேரை வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்திகள்ல வருது. அதுல வந்து இந்த கோவேக்சினையும் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்க சூழல்ல வந்து நம்ம வந்து இது ஆகஸ்ட் 15th தான் வரணும் அப்படிங்கறது வந்து எனக்கு என்னமோ, அது இந்த டேட்ல இதை செய்யுங்க, இந்த டேட்ல இதை செய்யுங்க. அதாவது ஒரு வந்து 10 மாசத்துல தான் பிறக்கும், அது 5 மாசத்துல பிறக்கணும், 7 மாசத்துல பிறக்கணும் அப்படின்னு யாரும் போய் கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ அது வந்து அவங்க நம்மளோட விஞ்ஞானிகள், நம்மளோட மருந்தாளுநர்கள் இதை வந்து அவங்க வந்து இதை ஃபுல் சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு நாள் கழித்து கொண்டு வர்றாங்களோ அது வரை நம்ம பொறுமை காத்துதான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் தேவையை ஒழிஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு அறகுறையான விஷயத்த வந்து சும்மா பேருக்காக இதை பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா அது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 60 பேர் 40 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மரணங்கள் தொடர்ந்ததுன்னா வந்து அது நமக்கு உலக அரங்கில வந்து நம்மளோட விஞ்ஞானிகளுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்தும்னா, இந்த சூழல்ல வந்து இப்போ வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தனிப்பட்ட முறையில வந்து ஒரு விழிப்பு இருக்கணும். பொதுமக்களுக்கு வந்து பய உணர்வு தான் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கே ஒழிஞ்சு, இப்ப நம்ம அந்த டெத் ஆகிற கேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் போட்டிருக்காங்க. இதுல நிறைய பேர் என்னன்னா, நம்ம உள்ள வந்துட்டோம், நம்மளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற அந்த பய உணர்வு அதிகமா இருக்குது. அதே வெளியில போறவங்களை மக்கள் ஹேண்டில் பண்ற விதத்துலயும் வந்து அவங்களோட பய உணர்வு தான் ஏற்படுது. விழிப்புணர்வை விட ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு வெளியில போனா மாஸ்க் போட்டு வெளில போக மாட்டேங்கிறாங்க. ஒரு மீன் கடையில போய் கூட்டம் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து அரசாங்கத்தை குறை சொல்றது, எளிமையா நம்ம வந்து எதை வேணாலும் குறை சொல்லிட்டு வேக்சின் கண்டுபிடிக்கல அது கண்டுபிடிக்கலன்னு சொல்லி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து இப்போதைக்கு நம்ம வேக்சின் அவங்க தேதி அறிவிக்கிறது, முன்னறிவிக்கிறது
பின்னறிவிக்கிறது எல்லாத்தையும் விட மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை, பயம் தேவையில்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் கேஸ் அதுலதான் வந்து டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது வந்து அந்த டெத் ஆனதுல வந்து 80% 90% வந்து இந்த மற்ற சில சிக்கல்கள், நீரிழிவு நோய், இந்த மாதிரியான ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க தான் அவங்க அதிகமா வந்து மரணம் அடையக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ கொத்தா வந்து எங்கேயும் வந்து இப்போ ஒரு 4 லட்சம் பேருக்கு ஒரு 3 லட்சம் பேர் ஒரே நாள்ல இறந்துடல. அது தேவையில்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சார். மணிகண்டன், ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். டாக்டர் தட்சிணாமூர்த்தி நம்மோட இணையறாரு காலத்தின் குரல்ல. இப்போ எவ்வளவு நாட்களுக்குள் தடுப்பூசி வரும் அப்படின்றதுல பலருக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. 6லிருந்து 9 மாதம் அப்படின்றது WHO உடைய நம்முடைய சௌமியா சுவாமிநாதனுடைய கருத்து. ஓராண்டாவது ஆகும் அப்படின்றது திரு சுந்தரராமனுடைய கருத்து. இது ஓராண்டுக்கும் கூடுதலாக கூட ஆகக்கூடும் அப்படின்னு அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு வரணும் அப்படின்ற ஒன்று, 15 மாதம் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்குது. இதற்கான கால வரம்பு அப்படின்றத இன்றைக்கி நிர்ணயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், சாதாரண மக்களுக்கு ஒரு போலியோ தடுப்பூசியை போட்டது மாதிரி, தடுப்பு மருந்து, சொட்டு மருந்து கொடுத்தது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நாளில் செலுத்திடக்கூடிய அளவுக்கான ஒரு கட்டம் இதில் வருமா, அதை எட்டுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வணக்கம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல வந்து 1 கோடிக்கு அதிகமான நோயாளிகள் உருவாகியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கும் அதிகமான 7 லட்சத்தை நம்ம தொற்றிருக்கோம். அதாவது உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா US, அதுக்கப்புறம் பிரேசில், அதுக்கப்புறம் இந்தியா அப்படிங்கிற 3வது நிலைக்கு நம்ம நகர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20,000 தொற்றுக்கு நம்மளுடைய மரண விகிதம். இதுக்கு இந்த அளவுல வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த வேக்சின் அப்படின்னு உலக அளவுல ஒரு 120 கேண்டிடேட், அதாவது 120 போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு ஏற்கனவே நம்ம விருந்தினர்கள் சொன்ன மாதிரி 12 கேண்டிடேட்ஸ், 12 கேண்டிடேட்ஸ் வந்து முன்னணியில இருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால மாடர்னா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முன்னணியில இருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனியில கியூர்வேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முன்னணியில இருக்காங்க. அதே மாதிரி சைனால கேசினோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முன்னணியில இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா சைனால இந்த கேசினோ அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்த அடினோ வைரஸின் அடிப்படையிலான அந்த வேக்சினை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க சைனால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலான மிலிட்டரி, அதாவது ராணுவத்திற்கு செலுத்தக்கூடிய அந்த சோதனையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 3வது கட்டத்துல இருக்கும் போதே அந்த இதையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு, ஏன்னா ஒரு அச்சம் எல்லார்ட்டையும் நிலவுது. சோ அந்த சூழல்ல வந்து ஒரு பெருவாரியான மக்களுக்கு, அது இந்தியாவை போன்ற 130 கோடி மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு இந்த மக்களுடைய அச்சத்தை போக்குவதற்கான ஒரு அறிவியல் அடிப்படையிலான ஒரு முன்னேற்பாடு வந்துதான் இந்த வேக்சின். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சினை வந்து நம்ம ICMR மற்றும் NIV அப்படின்னு சொல்லக்கூடிய புனேல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி வந்து பாரத் பயோடெக் நிறுவனம் அப்படிங்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த நிறுவனத்தோட சேர்ந்து முதல் கட்டமா ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடித்திருப்பதற்காகவும் அதற்கான அடுத்த கட்ட ட்ரையல்ஸ் வந்து செய்ய இருப்பதற்காகவும் நம்ம செய்திகளை பார்த்திருக்கோம். அது வந்து நிச்சயமா மற்ற விருந்தினர்கள் சொன்ன மாதிரி இது வந்து இந்தியா வந்து பெருமைப்படத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். அறிவியல்ல வந்து இந்தியா வந்து மிக முக்கியமான கட்டத்துல இருக்குது அப்படிங்கிற உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு. அதே நேரத்துல மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் வந்து இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னொன்னு, நம்ம ICMR வந்து என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற காலகட்டம் வந்து அதை வேணா தள்ளி வச்சுட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதுல வந்து ஏன் நம்ம அந்த மாதிரி விரைவா நாங்க வந்து இப்ப அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க திரும்ப அடுத்த நாளே வந்து என்ன காரணம் சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ரெட் டேபிசம், அதாவது சிவப்பு நாடா முறையை ஒழிக்கணும், அதாவது அதை வந்து இல்லாம இருக்கணும் இந்த கோவேக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு முயற்சியில. 2வது விஷயம் வந்து இதுல பங்கு பெறக்கூடிய, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஹியூமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனித தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்பீட் அப் ஆஃப்
ஸ்பீட் அப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காகவும் நாங்க வந்து இது ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற ஒரு டெட்லைனை நாங்க நிர்ணயிச்சு நாங்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வேக்சினை வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகளை, இந்த அரசாங்க ரீதியாக இல்ல வந்து அலுவல் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை களைந்து மிக விரைவாக மக்களுக்கு செயல்படுத்தணும், மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அதோட நோக்கமா இருக்கு. அதுல ஒரு விஷயம், இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து டெட்லைனை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதை வந்து நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு நேற்று வந்து அந்த வெளியிட்டுறது, அதாவது ஒரு வேக்சினுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிற இந்திய அறிவியல், இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அதை வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயம் நிச்சயமாக ஒரு வேக்சினுக்கு நம்ம குறிப்பா அறிவியல் அடிப்படையிலான சோதனைகளுக்கும் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சோ இந்த குறிப்பிட்ட காலகட்டம் நிர்ணயித்ததை தவிர ஐசிஎம்ஆர் அடிப்படையிலான இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கோவேக்சினை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் நம்பிக்கையின் அடிப்படையிலாகவும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அறிவியல் அடிப்படையிலான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்க கேட்டீங்க, அதாவது இந்த டோசஸ் வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி கிடைச்சிருமா, ஒரே நாள்ல கிடைச்சிருமா, அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய பின்னடைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா ஹூ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஈக்விட்டி, அதாவது இப்ப எப்படின்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட டோசஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டோசஸ் கிடைக்குது அப்படின்னா, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும், அதே மாதிரி ஜெர்மனியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும். இதை வந்து உலக நாடுகளை வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இப்பவே அதை வந்து நிர்ணயித்துக்கணும். அப்பதான் வந்து வளரும் நாடுகள் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் இந்த டோசஸை, அதாவது இந்த வேக்சினை, நோய் தடுப்பூசியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற WHO வந்து அந்த அறிவுரையையும் உலக நாடுகளுக்கு வழங்கி இருக்குது. சோ அதுதான் வந்து ஒரு சரியான முறையாக இருக்கும். இதை வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இதை வந்து முன்னெடுக்கணும். வலியவன் வந்து எளியவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இது. அதாவது ஈக்விட்டி, சம பரவல்ல வந்து நம்ம கொடுக்கணும், சம பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நிச்சயமாக இந்த வேக்சின் வந்து கொஞ்சம் காலங்கள் ஆகலாம். உலக நாடுகள் எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல இந்தியாவுடைய இந்த முயற்சி வந்து நம்ம வந்து வரவேற்கணும். அதுல இருக்க இந்த மாதிரியான இந்த டெட்லைன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தவிர்த்து விட்டு இந்திய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்தான். நிச்சயமாக இது அறிவியல் அடிப்படையில் விரைவுபடுத்தி மக்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். கோவாக்சின் அப்படின்ற இந்த மருந்து பற்றி தான் நாம் பெரிதாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் திரு மாரியப்பன் அவர்கள்ட்ட கேட்கணும், ஒரு 10% பேருக்கு இந்த மருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று. இது எந்த மருந்தோட ஒப்பிடலாம்? இப்போ போலியோ கொடுக்கக்கூடிய மருந்துன்னா வெறும் சொட்டு மருந்து, மற்றவற்றுக்கு கொடுக்கறது வந்து ஊசியாக இருந்தது, சொட்டு மருந்தாக இருக்குது, வெவ்வேறு தன்மைகளில் குழந்தைகளுக்கு போடுற மருந்து இருக்குது. இது எல்லா வயதினருக்கும் போடக்கூடிய மருந்தாக இந்த மருந்தை கொண்டு வர முடியுமா? ஏன்னா மற்றது எல்லாமே பிறந்து இத்தனை மாதத்துக்குள்ள இத்தனை ஆண்டுக்குள்ளே போடக்கூடிய இளம் பிராயத்தில் குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு போடக்கூடிய தடுப்பு ஊசிகள், தடுப்பு மருந்து தான் பெரும்பாலும் இருக்கக்கூடியது. இது வல்னரபிள் குரூப் அப்படின்னு பார்த்தா இது முதியவர்களுக்கானது, அவங்க தான் உடனே போட்டுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடியவங்க. ஸோ இதற்கான சேலஞ்ச் அப்படின்றது என்ன, இதில் என்ன மாற்றம் இருக்குது? இதில் இந்த கோவேக்சின் என்ற இந்த ப்ராசஸ், அதாவது கிளினிக்கல் ட்ரையல் ப்ராசஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஒன் until they come out the last phases of the safety and efficacy trial. அது வரைக்கும் இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வெவ்வேறு விதமான டோசஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1, இப்போ அனிமல் ட்ரையல்ஸில் கொடுத்த டோஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஹியூமன் ட்ரையலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் குறைச்சலாக ஒரு டோஸு, கூடுதலாக ஒரு டோஸாக கொடுத்து அதை சரி பண்ணி அது எஃபிகேசி பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் அண்ட் செக்ஸ், ஆண் பெண் விகிதம் பார்த்து அதுகளில் வெவ்வேறு ஏஜ் குரூப் அந்த பர்டிகுலர் டோஸ் ஒர்க் ஆகுதா, அதில் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்போ வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு டோஸ் கொடுத்துருந்தா அதுலேருந்து 3 வாரம் இல்லை 4 வாரம் கழித்து திரும்ப அந்த பிளட் சாம்பிள் எடுத்து அவங்களுக்கு அந்த இஃபெக்ட் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு அது நல்லிஃபை ஆயிடுச்சா, அந்த அவங்களுக்கு குணமாயிடுச்சா அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இந்த டோஸ் ஆனதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு இந்த ஃபேஸ்லேயே கம்ப்ளீட்டாக ஒரு கன்க்ளூசிவ் டிசிஷனுக்கு வருவாங்க. அந்த கன்க்ளூசிவ் டிசிஷனில் எடுத்துட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த டோசேஜ் வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ஓரலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளட்ல போயிட்டு அதனுடைய காப்பீஸ் RNA காப்பீஸ் உருவாகாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எந்த ஏஜ் குரூப்புக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்குது, இந்த ஏஜ் குரூப்பு கொடுக்குறதா அந்த ஏஜ் குரூப்பு கொடுக்குறதா அப்படிங்கிறத அந்த புரோட்டோகாலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க அந்த அதுபடி அவங்க ஸ்டார்ட் பண்ணி செய்வாங்க ஐயா. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சதுன்னா அதுக்கு அடுத்த ஃபேஸுக்கு போகும்போது அந்த டோஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, மாசா ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் டோஸு எல்லா வயதினருக்கும் கொடுப்பதற்கு சாத்தியமா? எந்த வல்னரபிள் குரூப், யார் நான் வல்னரபிள் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நோயை பொறுத்த மட்டும் வயோதிகர்கள் யாரும் 60 வயதை தாண்டியவர்கள் வீட்டிலேயே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்தா தான் அவங்க ப்ரொடெக்ஷன் ஆகுது, அவங்க போகலான்னா அந்த ஏஜ் குரூப்புக்குரிய டோஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு சைல்டு மாத்திரம் பிலோ 10 to 15 இயர்ஸுக்குள்ள உள்ள ஏஜ் குரூப் கொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த டோஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அந்த லாஸ்ட் ஃபேஸு வந்து முடியும் போது தான் இந்தந்த டோஸு இந்தந்த ஏஜ் குரூப் கொடுப்பாங்க, இந்தந்த ஏஜ் கிளாஸ் கொடுக்கலாம், இந்த செக்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன், அவங்க ப்ரீ கன்க்ளூஷன். அதாவது இந்த மாதிரி நம்ம செய்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய இந்த இந்த முதல் ஃபேஸ் அந்த ஹியூமன் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து அதை பேஸ் பண்ணி அடுத்த மூவ் இருக்குங்கய்யா. இந்த ஸ்டேஜ்களில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா அதுவே வரவேற்கத்தக்கது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேஷன் ஃபார் இந்தியா. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இவங்க இந்த பாரத் பயோடெக் வந்து இன்ஆக்டிவேட்டட் வைரஸ்ல தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா நிறைய வைரஸஸுக்கு ஒர்க் பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க. இதையும் அதே மெத்தடாலஜியில ஃபாலோ பண்றதுனால சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றத முழு மனசா இங்க சொல்லிக்கிறேன். இன்னொன்று முக்கியமான கருத்து என்னன்னா, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கிடைக்கிற மாதிரி இதை கொண்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கா இல்லையாங்கிறத வந்துட்டு அந்த ட்ரையல்ஸினுடைய ரிசல்ட்னு சொல்றோம் இல்லையா, கன்க்ளூசிவ் ரிசல்ட், அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த லார்ஜ் குரூப் இருக்கு பாருங்க, அந்த 20,000 வரைக்கும் அவங்க சாம்பிள் சைஸு கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் மிகவும் அற்புதமாக வந்துட்டா உண்மையிலேயே எந்த ஏஜ் குரூப்பு கொடுத்தா நல்லதுங்கிறத மோஸ்ட்லி சில்ட்ரன் ஏஜ் குரூப்பு கொடுத்தா அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் வாழ்நாள் ஃபுல்லாக எந்த விதமான இந்த கோவிடே வராத அளவுக்கு பாதுகாக்கலாம். ஏஜ்டு பீப்புளுக்கு தான் கொடுக்கணும்னா அப்போதைக்கு அவங்க லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் இருந்தாலே போதும். இந்த நோயை பொறுத்த மட்டும் இது ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் போல் அது இருந்துட்டு போகுது அப்படின்னு தான் எல்லாரும் பலராலும் பேசப்படுது. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த நோய்க்கான தடுப்பு மருந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் போதே என்ன சொல்கிறாங்க, முகக்கவசம் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, தனித்து இருங்க, விழித்து இருங்க அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கமும் சொல்லுது, ஜனங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி நிறைய ஜனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவங்க கொண்டு வந்துடுறாங்க. கான்டாக்ட், ட்ரேஸ், டெஸ்ட், ட்ரீட்மெண்ட், இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக 5-6 மாதம் கிட்டத்தட்ட 100, 105, 110 நாள் நெருங்கிட்டு இருக்கணும், செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு இன்னாருக்கு தான் நோய் வருது, இன்னாருக்கு தான் நோய் வரலன்னு நம்ம நினைக்கும் போது கிட்டத்தட்ட இப்போதெல்லாம் எல்லா ஏஜ் குரூப்புமே அந்த நோயில் பாதிக்கப்படுறாங்கிற விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ஏஜ் குரூப்பை விட அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. அதாவது பிலோ த சில்ட்ரன் ஏஜ் அண்டு மிடில் ஏஜ் அண்டு ஏஜ்டு பீப்புள், இந்த கிளாசிஃபிகேஷனில் அவங்க இந்த டோஸை கரெக்டாக கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை தான் சொல்கிறேன். அந்த டெட்லைனுங்கிறத வந்துட்டு எந்த விதமாக கமிட் பண்ணாங்க, எந்த விதமாக அது ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எந்த பர்பஸ்க்காக அதை சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு கேள்விக்குறியா கூட நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால இட் வில் டேக் மோர் டைம். There is no doubt. கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் பின்பற்ற வேண்டிய அணுகுமுறை எது அப்படின்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். ட்விட்டர் வாயிலாக ஏராளமான நேயர்கள் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதில் கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் பின்பற்ற வேண்டிய அணுகுமுறை முக்கியமாக அவசரம் காட்டாமல் இருக்கிறது அப்படின்னு 15% பேரும், விரைந்த கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு விரைவாக கண்டுபிடிக்கணுன்ற அணுகுமுறை தான் பின்பற்றப்பட வேண்டியதுன்னு 24% பேரும், ஆபத்தில்லாத முயற்சி அணுகுமுறையாக இருக்கணும்னு 29% பேரும்,
மிக தீவிரமான ஆராய்ச்சி அப்படின்ற ஒன்று தான் இதில் முதன்மையான ஒன்றாக இருக்கணும்னு 32% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மிக தீவிரமான ஆராய்ச்சி, ஆபத்தில்லாத முயற்சி அப்படின்றது பெருவாரியாக நேயர்களுடைய விருப்பமாக இருக்குது. நான் திரு சுந்தரராமன் அவர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் திரு அஸ்வின் அவர்கள்ட்ட ஒரு கருத்தை கேட்கணும். திரு அஸ்வின், இப்போ இருக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது பிளண்டராக போயிடக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கையை நீங்கள் சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்தியா இந்த பாரத் பயோடெக் இவங்க கண்டுபிடிச்சது வெற்றிகரமாக அமைந்தால் உலகத்தில் இந்தியாவுக்கே ஒரு பெரிய பெருமை அப்படின்னு ஒரு கருத்தை முதற் பார்வையில் சொன்னீங்க. இது அடுத்தது ஒரு 10% பேர்கிட்ட இது போய் சேரணும் அப்படின்னா எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஒரு உலகம் எதிர்பார்க்கிற ஒரு மருந்தை ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிட்டா அதை மொத்த உலகமும் இதை எப்படி உரிமை கொண்டாடும் அப்படின்ற ஒரு அம்சத்தையும் பார்க்கணும். இப்போ ஹைட்ராக்சி குளோரோகுயின் இந்தியாக்கிட்ட இருந்தது, எல்லா மருந்தும் வேணும்னு சொல்லி எவ்வளோ வேகமாக அமெரிக்கா ஒரு எச்சரித்து வாங்கின ஒரு தன்மையை பார்த்தோம். இப்போ அவங்களே இப்போ எமர்ஜென்சி யூஸ்க்கு அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டதையும் பார்க்குறோம். ஒரு தடாலடியான அணுகுமுறைகளை பார்த்துட்ருக்குறோம். இப்போ உலகம் முழுக்க இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த முயற்சி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த சொட்டு மருந்து, ஒரே மாதிரியான மருந்து, தடுப்பூசி அப்படின்றது பொருந்துமா? ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, இத்தாலி இந்த மாதிரியான எல்லா கண்டங்கள்லையும் இந்த நோய் இருக்குது. எல்லோருக்கும் பொதுவான மருந்து, ஒற்றை மருந்து அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா? எல்லா ஸ்ட்ரெயினுக்கும் காமன் மெடிசன் அப்படின்னு ஒன்று இருக்கா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? அதாவது இப்ப வைரஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பவுண்ட் டு மியூட்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு இப்ப இன்ஃபுளுயன்ஸா போல இந்த வைரஸும் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே இருக்கும். சோ இப்ப கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதோட இந்த தடுப்பூசி கொடுத்தா ஓகேயா, இதோட கண்டுபிடிக்கிறோம், இதோட நான் நல்லாயிடுவேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த சீசனுக்கு ஒரு தடுப்பூசி இருக்கும், அடுத்த சீசனுக்கு இன்னொரு தடுப்பூசி இருக்கும், அடுத்த சீசனுக்கு இன்னொரு ஸ்ட்ரெயின் பேட்டர்ன் வரும். அந்த ஸ்ட்ரெயின் பேட்டர்ன் அது வரும்ன்றதுக்காக தான், அது ஜஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிப்பாங்க. சோ இப்ப இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது மெசஞ்சர் ஆர்என்ஏவா இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள், அதாவது இந்த டெட் வைரஸ் நம்ம உடம்புல செலுத்துறதுனால அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகுதா, இல்லாட்டி லைவாவே ஒரு வைரஸ் செலுத்தினோம்னா அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு சக்தி உண்டாகுதா அப்படின்ற அணுகுமுறையை தான் இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. கட்டாயம் இதில் இந்தியா வெற்றி பெறும், அதில் உறுதி எனக்கும் உண்டு. ஏன்னா நானும் இந்தியன் தான், நானும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதி வேக்சின்ஸ் வெளிநாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட வேக்சின். நம்ம நாட்டு வேக்சினை வாலண்டியரியா நானே போறதுக்கு கூட ரெடியா இருக்கேன். ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயங்கள். கட்டாயம் சக்சஸ் ஆகும்ன்றதான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனா என்னன்னா அறிவியல் வேற, அரசியல் வேற. ஏனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் அதை விரைவுபடுத்த முடியாது, அதுக்கு ஷோ ஆஃப் கிடையாது, அதை யார சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஏன்னு கேட்டா இது மனிதர்களின் உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கு எதப்பு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2%. அதாவது எல்லா விதமான வியாதிகள், இன்ஃபேக்ட் நான் டயபெட்டாலஜிஸ்ட் சொல்றதுனால டயபெட்டாலஜிஸ்ட கம்பேர் பண்ணீங்கன்னா 10 லட்சம் மக்கள் இறக்கிறார்கள் ஒரு வருடத்துக்கு. அது கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இது மிகுந்த குறைந்த ஒரு 2% தான் இன்ஃபெக்ட் ஆனவங்கல இறப்பு ஏற்படும். இந்த வேக்சின் இந்த 2% நிறுத்த வேண்டும். இதே இந்த 2% வேக்சின்னால அதிகமான ஆள்கள் நோய்வாய்ப்படுறாங்க, அதனால இறப்பு சதவீதம் அதிகரிச்சுட்டா அந்த வேக்சினுக்கான பலனே இருக்காது. இது மாத்திரம் இல்லாமல் இன்று இது வாயிலாக, அதாவது நியூஸ் 18 வாயிலாக சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் மிகுந்த வளர்ந்திருக்கு. அதாவது எங்க ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் சார் இறந்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானம், அதாவது ரிசர்ச், மற்ற நாட்டில் உள்ள எல்லா விதமான ரிசர்ச்சும் பாத்தீங்கன்னா வருது. அதாவது எது கொடுத்தா மக்களை காப்பாற்ற முடியும். இப்ப டெக்ஸா கொடுத்தோம்னா ஒரு நார்மல் 2 ரூபா மருந்து கொடுத்தோம்னா மக்களை புழைக்க வைக்க முடியும் அப்படின்றதும் ஒரு ரிசர்ச். எதை கொடுத்தால் தடுக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இந்தியாவில் உயிர் சதவீதம் மிகுந்த குறைவாக இருக்கிறது. சோ அதனால ஒரு வேக்சின் வந்துச்சுன்னா கட்டாயம் அதை தடுக்கணும். 100%, 100% அதனால யாருமே இறக்கக்கூடிய அளவுக்கு தடுக்கணும். அதுதான் இப்ப இந்த கொரோனா வேக்சினை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதில் நிறைய பேரை நம்மள அச்சுறுத்துவாங்க, நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து இதை தட்டி பறிக்க உலக நாடுகள் காத்து கொண்டு இருக்கிறது.
பணக்கார நாடுகள் நம்மளை விலை கொடுத்து வாங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம் உறுதியாக இருந்து இது கண்டுபிடித்த சாதனை. நாம் நன்றி நன்றி. தொடர்ந்து முதல்ல மருந்தை கண்டுபிடிப்போம், அதற்கு அடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்றதை பற்றி பேசுவோம். நான் திரு சுந்தரராமன் அவருடைய நிறைவு கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு சுந்தரராமன், உடைய நிறைவு கருத்து மிக சுருக்கமா. ஸோ எல்லாருமே நம்ம அக்ரீடு என்னன்னா, இது அவசர ஆகஸ்ட் 15ங்கிறது தேவையில்லாத டெட்லைன். பட் ஐசிஎம்ஆரோட அந்த லெட்டரில் இன்னும் 2 பிரச்சனையே இருக்குது. ஒரு பிரச்சனை என்ன என்றால், ஆராய்ச்சி செய்கிற போது அது சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு முன்கூட்டி சொல்ல முடியாது, அது ஃபெயிலியர் கூட ஆகலாம். அப்போது பாரத் பயோடெக்கு பல தடவை சக்ஸஸ் ஆகுதுன்னா அவங்க சக்ஸஸை தான் வெளியே சொல்லுவாங்க. ஒரு விஞ்ஞானி 10 மருந்துகள் 10 முயற்சி செய்தால் 2-3 சக்ஸஸ் ஆகும், அதுதான் ஜென்ரல் ரேட்டு. அப்போது இப்போ முன்கூட்டியே அதை சக்ஸஸாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த ப்ரெஷர் தவறுக்கு எடுத்துகிட்டு போகுங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இது வாலண்டியர் ரெக்ரூட்மெண்ட்டில், சைட் ரெக்ரூட்மெண்ட்டில் செய்கிற ப்ராசஸில், கன்சென்ட் வாங்கிறதுல ஐசிஎம்ஆரே பல ப்ரோட்டோகால் வச்சுருக்கு. ப்ரோட்டோகால்லாம் சீக்ரெட் ப்ரோட்டோகால் இல்லை, ரொம்ப எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிய வேண்டிய ப்ரோட்டோகால் இல்லை, பப்ளிக்கில் இருக்குது. இந்த ப்ரோட்டோகால்ஸ் ஜனங்களோட பாதுகாப்புக்கும் அந்த வேக்சினோட சக்ஸஸ்க்கும் தேவையான ப்ரோட்டோகால்ஸ். எத்திக்ஸ் கமிட்டி அதை அப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் மீறி ஷார்ட்கட் பண்ணால் நாளைக்கு நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் நம்ம நாட்டுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை இருக்கோ. நம்ம ஒரு ஏரியா சார், எந்த மாடர்ன் மருந்து இருந்தாலும் இந்தியா செய்ய முடியும். அப்படி எந்த மருந்தும் இல்லை நம்ம செய்ய முடியாத மருந்து. அப்படிப்பட்ட நமக்கு ஒரு குவாலிட்டிலையும் கிரெடிபிலிட்டி இருக்குது. இது எல்லாம் ஒரு வருஷத்தில் வரல, 50 வருஷத்தில் நம்ம சம்பாதிச்சிருக்கிற ஒரு பலன். 50 years ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் டெவலப்மெண்ட். அதை ரொம்ப லேசாக நம்ம இந்த ப்ரோட்டோகால்ஸ் நம்ம கட்டி ஐசிஎம்ஆரே இஷ்யூ பண்ண ப்ரோட்டோகால்ஸை இதெல்லாம் திடீரென்று நம்ம விட்டுறக்கூடாது. இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, ஆனால் சரியா செய்யணும். நன்றி. கவனத்தோட அணுகணும் அப்படின்ற ஒரு அம்சத்தை அடிக்கோடிட்டு காட்டினீங்க. உங்க ஐவருக்கும் நன்றி. உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா இந்த நூற்றாண்டில் மிக பெரும்பாலானவங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இந்த மருந்து அமையும். ஒரு அறிவியல் விஞ்ஞான கூடத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில், சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மனநிலையை தந்தீங்க. மக்கள் கவலையோடு பார்த்துட்டு இருக்கிற ஒன்று பற்றிய நம்பிக்கைகளை விதைச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.